Hello friends, welcome to Redsky Solar Technologies. இன்னைக்கு நாம லூமினஸ் உடைய ஆஃப்-கிரிட் சோலார் இன்வெர்ட்டருடைய இன்ஸ்டலேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டலேஷன்னா கம்ப்ளீட் இன்ஸ்டலேஷன் கிடையாது, நாங்கள் பண்ண செட்டப். இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க பேனல் பார்த்தீங்கன்னா AXITEC என்ற ஒரு பிராண்டு. இது 540 வாட்ஸ் Halfcut மோட பர்பஸ். இதில் 4 நம்பர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த இடம் எங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் பன்னூர்ன்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தாங்க. ஸோ இங்கே வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்குன்ற காரணத்துக்காக இங்கே மோட்டர் ரன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரன் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஆப்ரேட் செட்டப் பண்ணியிருக்கோம். 2 kW சோலார் இன்ஸ்டலேஷன். இன்வெர்டர் வந்து 3.75kva செட்டப். இதோட கான்ஃபிகரேஷன் வீடியோ மோஸ்ட்லி இது யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த லூமினஸ் இன்வெர்டர் பொறுத்த வரைக்கும் இன்வெர்டர் எடுத்தோடனே ஆன் ஆகாது. இந்த செட்டப்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ண தான் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாஸ்வேர்ட் 0000 கொடுத்து என்டர் ஆகிப்போம். நெக்ஸ்ட் டேட் அண்ட் டைம் செட்டிங்ஸை இதில் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அப் அண்ட் டவுன் ஆரோஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்டர் பட்டன் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். சோலார் இன்வெர்ட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லூமினஸ் பிராண்டில் மட்டும்தான் இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் செட்டப் பண்ணுற மாதிரி மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த செட்டிங்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இன்வெர்ட்டர் ஆன் ஆகலை. நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த க்ரீன் லைட் மாடலே தெரியும். இப்போ பேட்ரியோட டைப் போய் செட் பண்ணணும். ஆல்டியூப்லரா இல்லை எஸ்எம்எஃப் பேட்ரிங்களா, இந்த மாதிரி செட்டிங் பண்ணணும். நம்ம டியூப்லர் பேட்டரிஸ் தான் எப்போவுமே சோலாருக்கு யூஸ் பண்ணுவோம், அதனால் டியூப்லரும் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி, அதாவது எத்தனை ஆம்பியர் ஹவர்ஸ் இந்த பேட்டரி இருக்குன்றது வந்து செட் பண்ணணும். இந்த பேட்டரி செட்டிங்ஸில் போயிட்டு AH பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே 150 AH தான் இருக்குது. அதே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வெளியே வந்துடுங்க மெனுவில் இருந்து. ஸோ இன்வெர்ட்டர் ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் வந்து பண்ணிடுச்சு. ஸோ கிரிட் வந்து ஆஃப், இபி ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். சோலார் ஆஃப், இன்னும் சென்ஸ் பண்ணலை. லோட் ஆன் இன்வெர்ட்டர் மாறிடுச்சு. சோலார் சென்ஸ் பண்ணிடுச்சு. நம்ம ப்ரையாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சோலார் கிரிட் அண்ட் பேட்டரின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை எப்போனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் ஹவுஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 7 ஃபேன் கிட்டே இருக்குங்க. சிசிடிவி கேமரா, டிவி, மிக்சி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஈவன் ஒரு ஏசி கூட நம்ம இதில் ரன் பண்ணிக்கலாம். ஏசியை கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். செட்டப் பண்ண இன்கமிங் அவுட் கம்மிங் ப்ரொடெக்ஷன் இதில் எல்லாம் போட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷாக இருக்கும். ஸோ இன்வெர்டர் ஸ்விட்ச் ஆன் அப்படின்னா இன்வெர்ட்டரில் இருக்குது இதோட இன்வெர்ட்டர்னு உங்களுக்கு காட்டுவோம். சோலார் நெக்ஸ்ட் ப்ளஸ் 3.75kva லூமினஸோட சோலார் இன்வெர்ட்டர். இது MPPT மாடல். எதனால் நம்ம MPPT மாடல் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சோலார் வந்து வர கரண்ட்டை பூஸ்ட் பண்ணி பேட்டரி சார்ஜ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து MPPT யூஸ் பண்ணுறோம். MPPT இல்லாத மாடல்ஸ் வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ கரண்ட் வருதோ அப்படின்னு வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவோம். MPPT மாடல் இட் வில் பூஸ்ட் த ப்ரொடக்ஷன். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் மேலும் பார்த்து எங்களோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது சோலார் நெக்ஸ்ட் ப்ளஸ் 3.7kva